தத்துவ நூட்களை படிச்சிட வேண்டாம். எல்லாமே வந்து என்ன, குஃபுரில் எழுதப்பட்ட நூட்கள், குஃபரை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட நூட்கள், மார்க்கத்திலேருந்து தூரமான நூட்கள் அப்படி என்றாரு. அப்படியே படித்தாக வேண்டும் என்ற நிலை இருந்தால் ஒரு அறிவு ரீதியான முழு விளக்கமும் கிடைச்சி ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு வந்து நீ மார்க்கத்தில் ஒரு தமக்குனாகிட்டாய் என்ற காலத்துக்கு பின்னால் என்ன செய்யலாம், படிக்கலாம். ஏன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், நீங்கள் அதுக்கு முன்னால் இதை கேட்டு ஒரு சுபகத்தை உங்களோட உள்ளத்துக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட உள்ள அறிவை அதை பீட் பண்ணுற அளவுக்கு என்ன அந்த அறிவு ஒன்று இல்லைன்னா அது உங்கள உள்ளத்தில் என்ன செஞ்சிடும், அது வந்து இதை உதாரணம் சிம்பிளாக நான் சொல்கிறேன். நம்ம இப்போ அகைதா பின்னணியோடு இருக்கிறோம், இல்லைண்டா எப்படி ஆகும்னா எப்பயுமே அந்த அந்த தத்துவ அறிவு என்ன செய்ய பிரிச்சுக்கிட்டு போகும். பிரித்தா அப்புறம் சேர்க்கவே இல்லை. அதனால் ஞாபகம் வச்சுங்க, உலகத்துலேயும் தான் சிந்தனையிலையும் தான், உலகத்துலேயும் தான் சிந்தனையிலையும் தான் ஒன்றாக இருக்கும். இது 2 வகையை நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் 2 வகையாக தான் உங்களுக்கு என்ன செய்யாது விளங்கும், ஒரு வகையாக திருப்பி வரவே வராது. அதே மாதிரி ஒன்று தான் இந்த பிரிக்கிறவர். அந்த தத்துவம் என்ன செய்ய பிரித்து 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 தான் போகும். அது உங்களுக்கு மசாயல்களை அப்படி சின்னதாக்கி போன பின்னால் அது உங்களுக்கு என்ன செய்யாது, மறுபடியும் திருப்பி ஒட்ட இல்லாது. ஏன்னா உங்களோட சிந்தனை போக்கு அப்படி அமைஞ்சிடும். இந்த சுபகத்தை ஒரு சின்ன பிள்ளையோட மனசுக்குள்ளே போயிட்டேன்னு வைங்க, அதுக்கு பிறகு திருப்பி அவன்ட்டு இந்த எடுக்கிறது வந்து மிகவும் கஷ்டமான ஒரு அம்சமாக அமையும். இது நம்ம நினைக்கவான எங்களை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போகலேண்டு தாராளமாக பாடசாலைகளில் வேண்டிய அளவில் சேர்த்துக்கின்னு தான் இருக்கிறாங்க. சாதாரண அதாவது அவ்வளவுக்கு நிறைய சேமித்து கொடுக்கிற இந்த சுபகத். அப்போ இது தத்துவத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு அம்சம். அதனால் நீங்கள் வந்து என்ன, அதாவது இதை படிக்க வேண்டாம் என்ற அந்த எச்சரிக்கை என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுறாரு.